இஸ்லாத்துடைய நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்லாமிய சின்னங்கள். இவைகள் பேசப்பட வேண்டும், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இவைகளுடைய வரலாறுகளை முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஜனவரி பிப்ரவரி என்றால் எங்களுடைய நாவுக்கு வருவது ஒரு திகதியை முடிவு செய்வதாக இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி என்ற அடிப்படையில் தான் நாம் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். இதனை பற்றி இந்த மிம்பர்களில் பேச தகுதியே இல்லை. அவைகள் சில கடவுள்களுடைய பெயர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் சூரிய மாதங்கள், அது ஆங்கில மாதங்கள் என்று பேசுகிறோம். சந்திர மாதங்கள் என்பது இஸ்லாமிய மாதம். அதுதான் முஹர்ரத்தில் இருந்து ஆரம்பித்து துல்காதா துல்ஹிஜ்ஜாவிலே முடிவடைகிறது. ஆரம்ப கால பழைய மனிதர்கள், அவர்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி எல்லாம் தெரியாது. அவர்கள் எப்போ இது சஃபருடைய மாதம், எத்தனாவது பிறை, கலண்டரில் நாங்கள் திகதியை சொல்வது போன்று அவர்கள் இஸ்லாமிய மாதங்களை சொல்லி பிறையை சொல்லுவார்கள். நாம் எப்பொழுது இந்த பிறையை சொல்லுகிறோம் என்றால் அது ஒரு நோன்பு வர வேண்டும், அல்லது ஹஜ்ஜி வர வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பெருநாள் எங்களுக்கு ஏற்பட்டால் தான் நாங்கள் அங்கே பிறையை மெய்யப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அழகான ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள். ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களும் பாடமிட்டு வைத்திருக்க வேண்டிய சரித்திரம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் அந்த காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அரபு மாதங்கள் புழக்கத்திலே இருந்தன. முஹர்ரம் என்று பாவித்தார்கள், சஃபர், ரபியுல் அவ்வல் என்றெல்லாம் பாவித்தார்கள். ஆனால் அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் பொழுதுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 17வது வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது வருடத்திலே மரணிக்கிறார்கள். 17வது வருடம்தான் சில நிகழ்வுகளை வைத்து ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு விட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதற்கு பிரதானமாக அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில நிகழ்வுகள் சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காணியுடைய டீட் அல்லது ஒரு கடிதத்தில் அங்கே திகதி போடப்படவில்லை, முடிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. இதை எவ்வாறு கணக்கிடுவது என்று பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி இதனை பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் பல ஆலோசனைகள் அங்கே நடைபெறுகிறது. ஒவ்வொருவர்களும் தங்களுடைய ஆலோசனைகளை சொன்னார்கள். ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஹிஜ்ரி ஆண்டை முடிவு செய்வோம். சிலர் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து முடிவு செய்வோம். இன்னும் சில மஷூராக்கள், நபி அவர்களுடைய இறப்பை வைத்து முடிவு செய்வோம், குர்ஆன் இறங்கிய அந்த நாளை வைத்து முடிவு செய்வோம். இப்படியாக பல ஆலோசனைகள் செய்யப்பட்டது. எங்களுடைய இந்த நிகழ்வு ஒரு கவலையை அல்லது ஒரு சந்தோஷத்தை அடிப்படையாக வைத்திருக்கும். எனவே நபியுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து அங்கே முடிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்ய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த பிரயாணத்தை அடிப்படையாக வைத்து எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டை துவங்குவோம் என்ற ஆலோசனைக்கு அடிப்படையில் அது முடிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரும் தவறாக பிழையாக
யோசிக்க கூடாது. மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒப்பீட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை மட்டும்தான் நாங்கள் செய்வோம், சஹாபாக்கள் செய்ததை செய்ய மாட்டோம், அது மார்க்கத்திலே பிதஅத்தாக கணிக்கப்படுகிறது என்று பேசக்கூடியவர்கள் ஹிஜ்ரி ஆண்டுடைய சரித்திரத்தை மீள்பரிசீலனை செய்யட்டும். ஹிஜ்ரி ஆண்டை முடிவு செய்தது ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்ல, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்ல. ஹிஜ்ரி ஆண்டை முடிவு செய்தது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதையும் பிழை என்றால் உங்களுக்கு பிற பார்க்கவே முடியாது. ஹிஜ்ரி கணக்கை வாயால் சொல்லவே முடியாது. இதனை உம்மத்திற்கு சொன்னவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஆலோசனை சபையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை முடிவு செய்தார்கள் என்றால் இது மார்க்கத்தில் எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்று வரும் பொழுது ஜும்ஹூருடைய கருத்து, அதிகமான உலமாக்களுடைய கருத்து மக்கா தான் சிறந்தது. மதீனாவுக்கும் நிறைய சிறப்பு இருக்கிறது. மன் அராத ஐயமூத ஃபில் மதீனதி ஃபல்யமுத், உங்களிலே யாராவது மதீனாவில் மரணிக்க விரும்பினால் அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் மரணிக்கும் வரைக்கும் மதீனாவிலே தங்கட்டும். மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான். வஹாதல் பலதில் அமீன் வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற பயமில்லாத இந்த ஊரின் மீது சத்தியமாக. அவ்வளவு சிறப்பான இடம் மக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் இருந்து முதலாவது ஹிஜ்ரத்துடைய பயணம் அபிசீனியாவுக்கு. அங்கே நஜ்ஜாஷி இருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபிசீனியாவுக்கு போங்க, அங்கிருக்கக்கூடிய மன்னர் நஜ்ஜாஷி இருக்கிறாரே நல்லவர். முதலாவது 11 சஹாபாக்களும் 4 பெண்களும் அங்கே போனார்கள். முதல் ஹிஜ்ரத். அதற்கு பின்னால்தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே இருக்க விடவில்லை, விரட்டினார்கள், துரத்தினார்கள். இரண்டாவது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய விழுமியங்களை மக்காவில் சரியாக செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, மதீனா வாசிகள் ஆசையோடு நபியுடைய வருகையை பார்த்திருந்தார்கள். பல காரணங்களின் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறார்கள். கடைசியாக கஅபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், ஏ கஅபத்துல்லாவே, அல்லாஹ்வுடைய வீடே, உன்னை விட்டு நான் போவதை ஒரு நாளும் நான் விரும்ப மாட்டேன். இவர்கள் என்னை துரத்துகிறார்கள், விரட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது வெறுத்து கவலையான நிலைமையில் தான் மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். அதற்கு முன்னால் மதீனாவுடைய பெயர் மதீனா என்று இருக்கவில்லை, யஸ்ரிப் என்ற பெயரிலே இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை மாற்றினார்கள். மதீனத்துல் முனவ்வரா, பிரகாசிக்க கூடிய மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போனதற்கு பின்னால் செழிப்பான நிலைமைகள் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை அடிப்படையாக வைத்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது.